சினிமா குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளை இந்த தொகுப்பில் காணலாம். துரந்தர் படத்தின் 2 பாகங்கள் மிகவும் வெற்றிகரமாகவும் சாதனை ஓட்டமாகவும் இந்திய சினிமா சரித்திரத்தில் அமைந்துவிட்டன. இதனையடுத்து அந்த படத்தின் இயக்குனர் தனது கனவு படமான அஸ்வத் அம்மாவுக்கு தயாராகி வருகிறார். ரன்வீர் சிங் தான் ஹீரோவாக நடிக்கும் இப்படத்தில் ஒரு பெரிய தமிழ் நடிகரை நடிக்க வைக்கப் போவதாகவும் அவரை விரைவில் சந்தித்து பேசிய பிறகு தகவல் சொல்வதாகவும் இயக்குனர் ஆதித்யா தர் கூறியுள்ளார். அவர் யாராக இருக்கும் என்பதுதான் இப்போது கோலிவுட்டில் பேச்சு. அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் புதிய படம் ஒன்றில் நடித்து வருகிறார். சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நடைபெற்று வருகிறது. அல்லு அர்ஜுன் பிறந்த நாளை முன்னிட்டு டைட்டிலுடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. ராகா என டைட்டில் வைக்கப்பட்டுள்ள இப்படத்தில் வித்தியாசமான கெட்டப்பில் அல்லு அர்ஜுன் நடித்திருப்பது தெளிவாகிறது. பல்வேறு கெட்டப்பில் அல்லு அர்ஜுன் நடித்திருப்பதால் இப்படம் குறித்த தகவல்கள் அனைத்தையுமே ரகசியமாக வைத்துள்ளது படக்குழு. இதன் இசையமைப்பாளராக சாய் அபயங்கர் பணிபுரிந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் படக்குழு இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. இதில் பல்வேறு நாயகிகள் அல்லு அர்ஜுனுடன் நடித்து வருகிறார்கள். முதலில் தீபிகா படுகோன் நடித்து வருவதை மட்டுமே படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அனிருத் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் உருக்கமாக பேசியுள்ளார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் பேசிய விக்னேஷ் சிவன், நானும் ரவுடிதான் படப்பிடிப்புக்காக வெறும் 250 ரூபாய் எடுத்துக்கொண்டு பாண்டிச்சேரிக்கு சென்றேன். அப்போது நான் அனிருத்திடம் மட்டும் சொல்லிவிட்டு கிளம்பினேன். ஆனால் நான் பேருந்தில் செல்லும் போது உங்களுடைய பைக்கில் 50,000 ரூபாய் பணம் வைத்துள்ளேன் என அனிருத் மெசேஜ் செய்தார். அன்று நான் அழுததில் பேருந்தின் ஜன்னல் கம்பிகள் கண்ணீரால் நனைந்தன. அந்த தருணத்தை என்னால் மறக்கவே முடியாது. அனிருத் என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்று இயக்குனர் விக்னேஷ் சிவன் உருக்கமாக பேசியுள்ளார். ஆண்டுதோறும் நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவின் கல்லறைக்கு சென்று அஞ்சலி செலுத்த மறப்பதில்லை இயக்குனர் மிஷ்கின். இதை ஒருபோதும் தவறாமல் கடமையாகவே செய்து வருகிறார். தவிர கல்லறை வழியாக காரில் சென்று வந்தாலும் உள்ளே போய் 2 நிமிடங்கள் இருந்துவிட்டுதான் திரும்புகிறார் மிஷ்கின். காலம் போற்றும் கலைஞனை கொண்டாடும் இயக்குனர் என்று திரையுலகினர் மிஷ்கினுக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். ஜாலிவுட்டின் ஸ்ரீலீலாவை தொடர்ந்து பாக்கி ஸ்ரீ போர்ஸும் தமிழுக்கு வருகிறார். துல்கர் சல்மானின் காந்தா படத்தின் ப்ரமோஷனின் போது சென்னைக்கு வந்தவர் தமிழ் படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன் என ஆசையாய் சொன்னார். அதன் பிறகு தெலுங்கில் அகில் அக்னேனியின் லெனின் படத்தில் நடித்து வரும் அவர் இப்போது தமிழில் அறிமுகமாக கதைகள் கேட்டு வருகிறார். சிவகார்த்திகேயன் சிவகுமார் முருகேசன் கூட்டணியின் சேயோன் படத்தில் நடிக்க பாக்கி ஸ்ரீயிடம் பேசி வருகிறார்களாம்.